பிருந்தா ராஜ்டி சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். திருச்சி மாவட்டம் முசிறி வட்டம் மணச்சனூர் தொகுதி தண்டலைமேடு தெற்கு நல்லியம்பட்டி அண்ட் திருப்பஞ்சலி. உங்களில் ஒருவன் ராமராஜ் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் பேசுகிறேன். என் கணக்கு ஒனிடா சிஆர்டி ஒன்று வந்தது. பவர் சப்ளையும் கலர் ப்ராப்ளமாக இருந்துச்சு. கலருங்கிறது RGB, அதாவது ரெட்டு, க்ரீன், ப்ளூ, இந்த 3 சேர்ந்தால் தான் நம்ம கலராக வரும். அது ப்ளூ கலர், அதாவது நீல கலர் வந்து மிஸ்ஸிங்கு. அதுக்குடைய நீல கலருக்கு சிக்னல் வரல. அதனால் அதுக்கு வோல்ட் இன்க்ரீஸ் ஆகி அது படம் வந்து க்ரீன் கலராக தெரிஞ்சுது. அதோடய சர்க்யூட்டும் காமிக்கிறேன். அந்த செயல் விளக்கம் சாயம்னா எங்கள் வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். என் கடைக்கு ஒனிடா டிவி ஒன்று வந்துச்சு. அது படம் வந்து பச்சை கலராக இருக்கும் பாருங்கள். அது என்ன ரிப்பேர்னு நம்ம கழட்டி பார்க்கலாம் என்னான்ட்டு. அதாவது க்ரீனு, ப்ளூ, ரெட்டு 3 சேர்ந்தது தான். இதுதான் சிஆர்டி பேஸோட சர்க்யூட்டு. இப்போ நம்மளுக்கு வந்து ஃபால்ட்டு வந்து எங்கே இருக்குன்னா இங்கே தான். அப்புறம் இதுதான் 3 ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் சிக்னல் ரெசிஸ்டன்ஸ் வரல. இதில் போயிட்டு பாருங்கள், பேஸுக்கு வரணும். இது பாருங்கள், RGB ரெட், க்ரீன், ப்ளூ 3 டிரான்ஸ்டர் போட்டிருக்காங்க. 3 டிரான்ஸ்டருக்கு ஒவ்வொருக்கும் இங்கே சிக்னல் போகும் பாருங்கள். இது ஒரு சிக்னல், இது ஒரு சிக்னல், 3 சிக்னல் போகுது. இது பேஸு கலெக்டர் எமிட்ரு. அதே மாதிரி இந்த கலெக்டர் இது பூரா சரி. இதில் தான் இதில் வந்து இங்கே வந்து 3 கண்ணுக்கு வரும் உங்களுக்கு. இதுதான் நம்மளுக்கு வந்து ப்ளூங்கிற இதுக்கு வரல. இங்கே பாருங்கள், ரெட்டு, ப்ளூ, க்ரீன், ப்ளூ. இப்போ இந்த ப்ளூங்கிறதுக்கு தான், இந்த இதுக்கு தான் இங்கே வந்துட்டு பாருங்கள், இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் நம்மளுக்கு வரல, சிக்னல் வரல. பேஸுக்கு சிக்னல் வரல. கலெக்டர் மூலியமாக இங்கே போயிட்டு வருது, கலெக்டருக்கு வருது. இதுதான் சர்க்யூட். அங்கே பேஸுக்கு என்னென்ன வோல்ட் வருதுன்னு பார்ப்போம் பாருங்க. இதுதான் அந்த ரெசிஸ்டர், அது வழியாக தான் சிக்னல் அந்த டிரான்ஸ்டர் பேஸுக்கு போகும். இது ஒரு சிக்னல் இந்த வழியாக தான் போகும். இன்னொரு டிரான்ஸ்டருக்கு இந்த சிக்னல் வழியாக இன்னொரு டிரான்ஸ்டருக்கு போகும். இன்னொரு டிரான்ஸ்டருக்கு போகும். ஆனால் எஸ்எம்எட் ரெசிஸ்டர் நமக்கு ஃபால்ட்டு வந்து அந்த ரெசிஸ்டர் தான். 150 ஓம்ஸ் ரெசிஸ்டர் நம்மளுக்கு ஃபால்ட்டு. அதுதான் இந்த வழியாக தான் சிக்னல் போகும் உங்களுக்கு. நம்மளுக்கு சிக்னல் போக வேண்டிய இதை பாருங்கள். அதுதான் ப்ளூ கண்ணு நம்மளுக்கு இந்த படி, அதாவது பேஸுக்கு கலெக்டர் வழியாக வோல்ட்டு போகும். இதுதான் நமக்கு அந்த சர்க்யூட்டு. இந்த வழியாக தான் போகுது. நம்மளுக்கு இந்த ரெசிஸ்டர் தான் ஃபால்ட்டு. போர்டை ஆன் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், இது வந்து ப்ளூ கண்ணுக்கு எவ்வளோ வோல்ட் வருங்க? 200 வோல்ட் வருது. அப்படியே போகுது பாருங்கள். இது வந்து ப்ளூ கண்ணு, அதாவது ப்ளூ கண்ணு, ரெட்டு, க்ரீன், ப்ளூ 3 கண்ணு உள்ளது. இப்போ நம்ம செக் பண்ணும்போது ப்ளூ கண்ணுக்கு மட்டும் வோல்ட் அதிகமாக போகுது, 200 வோல்ட் வருது. மற்ற 3 கண்ணுக்கும் வோல்ட் கம்மியாக இருக்குது. இது வந்து ப்ளூ கண்ணு பாருங்கள், 200 வோல்ட் இருக்கா? 200 வோல்ட் வருது பாருங்கள். அதே வந்து பேஸுக்கு, அதாவது ரெட்டுக்கு க்ரீன் வோல்ட்டு கம்மியாக இருக்குது பாருங்கள். அது பாருங்கள் எவ்வளோ கம்மியாக இருக்குது பாருங்கள். இது கரெக்டாக இருக்குது. அப்போது நம்மளுக்கு வந்து ப்ளூக்கு வரக்கூடிய வோல்ட் அதிகமாக இருக்குது. அப்போ இது வந்து பேஸுக்குடைய சிக்னலும் இல்லை. அப்போ அந்த ப்ளூ கண்ணு வேலை செய்யாமல் இருக்குது. அது என்னென்னு நம்ம செக் பண்ணும் போது அதுக்கு வர ரெசிஸ்டர் ரொம்ப கம்மியாக இருக்குது. அது என்னன்னு பார்த்தோம்னா தெரியும் உங்களுக்கு. இது வந்து ரெட்டு கண்ணு, மேலே க்ரீன் கண்ணு உள்ளது. மொத்தம் இது பார்க்கும்போது தெரியுது. ஓகே, நல்லா செக் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. வோல்ட் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், தெரியும். இது நல்லா தெரியும் உங்களுக்கு, புரியுதுங்களா? RGBன்னு சொல்லுவாங்க. இது பாருங்கள், மைனஸ் வோல்ட் வருது. அதாவது பேஸுக்கு வரக்கூடிய வோல்ட்டு வரல,
சிக்னல் வரல, அதாவது நம்மளுக்கு வரக்கூடிய சிக்னல் கம்மியாக இருக்குது. அதனால அந்த டிரான்சிஸ்டர் வேலை செய்யலை. இந்த சைடு வருது, அந்த சைடு வோல்ட் போகலை, சிக்னல் வரல. அந்த ரெசிஸ்டர் தான் நம்மளுக்கு ப்ராப்ளம். அந்த என்ன ரெசிஸ்டர்ஸ்னு நம்ம அம்மா செக் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு சர்க்யூட் ஒன்று போகிறேன், அந்த சர்க்யூட்டை பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குது என்னான்ட்டு. பாருங்கள், வோல்ட்டு எவ்வளோ கம்மியாக இருக்குதுன்னு பாருங்கள். அதை பேஸில் பாருங்கள் எவ்வளோ வோல்ட்டு, அந்த வர வோல்ட்டு அப்படியே வருது. அதனால் அந்த ரெசிஸ்டர் மாற்றிட்டோம். அந்த எஸ்எம்டி டிரான்சிஸ்டர் ரெசிஸ்டர் இல்லாதனால நம்ம சாதா ரெசிஸ்டர் போட்டேன். இங்கே பாருங்கள், ஓட் பண்ணிட்டேன். அந்த வோல்ட் செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், பேசிக் வோல்ட் வருதா, 1.9 வோல்ட் வருதா, முன்னாடி வரல. முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு, மைனஸ் காமிச்சிது. இப்போ பாருங்கள் ப்ளஸ்ஸு 1.9 பேஸுக்கு வருது. அதே மாதிரி பாருங்கள், பேஸுக்கு அந்த ப்ளூ கண்ணுக்கு செக் பண்ணும்போது பாருங்கள் 185 வருது. முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு, கூட வந்துச்சு. இப்போ ரெடி ஆயிடுச்சு. அந்த ரெசிஸ்டரை மாற்றிட்டேன். வோல்ட்டெலாம் கணக்காக இருந்தது. இப்போ கலரை வந்துச்சு பாருங்கள், எல்லா கலரும் நல்லா இருக்குது பாருங்கள். சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.